வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த பலன்கள் அக்யூரேட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதக ரீதியாக உங்களது தசா புத்தி அந்தரங்கள் ஸோ எது இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா இந்த இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 2. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு பொருளாதாரத்தில் உயர்வு எல்லாமே சிறப்பாக வரும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லை 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி 6 இருக்கும்போது வேலையில் நிறைய வலுக்கள் இருந்தாலும் அதனால் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லது. அது ஒரு பொன்னான நேரமும் கூட. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாத ஒரு வேலை கிடைச்சி அதனால் ஒரு பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருங்க. குழந்தைகளுடைய விஷயங்கள்லேயும் வந்து நல்ல லாபங்கள், குழந்தைகளுடைய ஏற்றங்கள், குழந்தைகளுடைய வெற்றிகள்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி சனி. ஸோ 3ஆம் அதிபதினா சனி வந்து 4 இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையால் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கணும், சின்ன சின்ன செலவு வைப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு இல்லை. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. 4 சனி ஆட்சி பலத்தோடு இருந்து அது ராகுடைய சாரத்தில் போகும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு, ஒரு பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டியை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5. ஸோ 5 ராகு. ஸோ 5 ராகு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது ராகு தசா, அதாவது என்னென்னா விருச்சிக லக்னமாகுது ராகு தசா புத்தி அந்த நடக்கும்போது இது மேஜராக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது சின்ன சின்ன மனசலனங்கள் சலசலப்புகள்லாம் இருக்கும். ஸோ குழந்தைகளோட விஷயங்களை நினச்சி கொஞ்சம் வந்து நம்ம சங்கடப்பரமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். குழந்தைகளுக்காக நிறைய பொருளாதாரத்தில் உதவி பண்ண போய் அது கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும், விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி ஆந்திரனும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து 5, 8, 11 குழந்தைகள் நம்மளை ஏதோ பொம்பளை மாட்ட விட போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி வெளி வட்டாரங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் டீல் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் காலகட்டம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து அந்த குரு அந்த கேதுடைய சாரத்தில் போகிறதும் அது ராகு அந்த புதனும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துடும். ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதினு ஒரு விஷயம் வந்துட்டாலே நமக்கு ஏதாவது டென்ஷனை கொடுத்துருவாங்கன்றதுனா ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும், விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா ராகு தசா புத்தியாந்திரம் நடக்கணும், இது மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் தசா புத்தியாந்திரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். அவங்க வந்து ஏதாச்சும் வார்த்தை ஏதாவது ஏடாகுடமாக பேசுகிறது, ஏதோ ஒன்று பேசி கமிட் கொடுத்துறது, இல்லை ஒரு பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து புதன் தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே போகும்போது தந்தை வந்து ஒரு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கடன் கடிச்சிட்டு போயிடுவார். ஐயோ டேடி திட்டாருன்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு சால்வை எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் இந்த திங்கள் செவ்வாய் மட்டும் சின்ன சின்ன மனசலனங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது தான் உண்மையான விஷயங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கும்போது ஏன்னா வந்து சந்திரன் வந்து ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இது வந்து சந்திர தசா விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கும். திங்கள் செவ்வாய் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்புங்க. 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி என்ன சூரியன் வந்து 2 இருக்கும்போது அதுவும் சுக்கிரனுடைய சாரத்திலும் புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இந்த வாரத்தில் வந்து தொழில் வாய்ப்புகளும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதனால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதி 2 இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கும். அதுவும் 11 கேது இருந்து அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்த நடக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சுபத்துக்காக நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் வரும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த நடக்கும் மேஜராக நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கேர் பண்ணவே வேணாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் என்னென்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி. ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்ன இங்கே வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை. ஒரு எண்ணத்தை கட்டையோட ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணுவார். ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா லக்னத்தில் வந்து 6-8 வந்து சந்திரன் இருக்கிற கேரக்டர் எல்லாமே போட்டு படுத்தி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பேசியை சாவடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லக்னத்துலேருந்து 6-8 வந்து கண்டிப்பாக அந்த சந்திரன் இருக்கும். பிச்சு எரிஞ்சிருவாங்க. அதாவது சில பேர் வந்து பிறக்க போதே சத்தியம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா, மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போகிற குழந்தைங்க. இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம். சரி இவங்ககிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது? அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன், நான் 3 நாள் வேலை பார்க்குறேங்க 4 நாள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்ன டென்ஷனுங்க அப்படின்வான். அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க. வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதாங்க வேலை பேஷன். எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட ஒரு இன்டர்வியூ இருந்தது. அதை சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார். அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் ஆனந்த விகடனுடைய இன்டர்வியூ நினைக்கிறேன். ஸோ அதில் போட்டிருந்தார். அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார் என்ன ஆடடிக்கே வேறுங்க ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற மாதிரி தாங்க அப்படின்ட்டு டப்புன்னு. ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க. எல்லாம் உட்காந்து ஐயோ இப்போ நான்லாம் வந்து வேலைக்கு போது சேம சந்தோஷமாக போவோம். ஆனால் ஜாலி வாடா அப்படின்ற லெவலில் தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் எழுதுன்னு போவோம் தெரியுங்களா, அந்த மாதிரிலாம் போகிற ஆளுங்களாம் இருக்காங்க. அப்படின்னு அழுதுகிட்டே போவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட சொன்னான், எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு அனுப்புறது எனக்கு போதும் நான் அதுங்க போட்டு தள்ளி விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை, ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வருதுங்களா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும். இல்லைங்களா இவங்கெல்லாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம். ஸோ இது பண்ணி பாருங்கள், இது ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மற்றவங்களை வந்து அடமெண்ட் பண்ணி மிதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும். இந்த லக்னத்துலேருந்து 6 8 சந்திரன் இருக்கவங்க. ஸோ அதனால் அது டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே வழியா. இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான். ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர அன்றைக்கி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.